இயக்கத்தின் சார்பாக அநேக இடங்களில் இப்படி போராட்டம் உண்டு. ஆனால் அங்கு இருக்கிற இயேசு கையிலே சவுக்கு வைத்திருந்தால் ஒருவனும் அங்க ஆலயத்துக்கிட்டே வந்திருக்க மாட்டான். நம்ம சவுக்கை காட்டுறதே கிடையாது. ஏன்னா நம்ம சிலுவையவே காட்டி பழக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுகிறேன், சிலுவை நல்லது. ஆலயத்துக்கு வெளியே நான் அன்பு செலுத்துகிறேன். ஆனால் அவருடைய பரிசுத்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்க வந்தால் உள்ளே இருக்கிற இயேசு கையிலே சவுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதுக்கு சொல்றதுக்கு நமக்கு பயம். ஏன்னா நமக்கு ட்ரெயின் பண்ண ஆட்கள்லாம் அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து அடிப்பார் யாராவது பிரசங்கம் பண்ண முடியுமா? யாராவது பிரசங்கம் பண்ணா எங்க சபைக்கு யாராவது வருவாங்களா? கண்டிப்பா வருவான். இப்ப இருக்கிறதோட நல்ல ஆட்கள் வருவான். அல்லேலூயா. அதால அநேக காரியங்களை நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக காரியங்கள் இந்த நாளிலே இப்படியாய் சபைக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வேகமாக நான் அநேகர் இங்கு 2-3 பேர் பேச இருப்பதாலே என்னுடைய அந்த போதகருடைய ஸ்லைடையும் வேகமாய் நாம் பார்த்து விடுவோம். இன்னும் சரியாக 15 நிமிடத்திலே கொடுத்து விடுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்கள் அந்த ஒரு தீட்சா என்று கொடுக்கிறார்கள். இதை ஒரு கையில வைத்திருக்கிறது திருசூலம் என்று சொல்லுகிறான். ஆனால் அதை கட்டி அதை கொடுத்து விட்டு அந்த விஹெச்பியோட பிரசிடன்ட் அந்த அதனுடைய தலைமை அதிகாரி சொல்லுகிறான், இதை கொண்டு 30 கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகமா RSS குறித்து நடந்தது. 1.5 மாதத்துக்கு முன்பாக ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையினாலே கிறிஸ்தவர்கள் அதே ஊரில் இருக்கிற அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு இருந்தது. தன் குடும்பத்திலே சொந்தத்திலே அண்ணன் தம்பி இந்துவாகவும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். இந்து வீட்டிலே ஒரு சாவு நடந்து விட்டது. தம்பி அதை பார்க்கிறதுக்காக போனார். மாறி போனதற்காக அந்த ஊரின் பஞ்சாயத்து அவரை பிடித்து வைத்து 500 ரூபாய் அபராதம் செலுத்தி அந்த கோயிலிலே வணங்க சொன்னது. அவர் வணங்க மாட்டேன் என்று சொன்னார். நீ அபராதம் செலுத்தி வணங்காவிட்டால் உனக்கு இந்த ஊரில் எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே தள்ளி வைத்து விடுவோம் என்று மிரட்டினதாலே என்னாலே ஊர் பாதிக்கப்படக்கூடாது, நான் அந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நயனார் நகரம் என்ற ஊரில் இருக்கிற அந்த இந்து சகோதரர், அந்த கிறிஸ்துவ சகோதரர் எத்தனையோ ஆட்களை உதவிக்கு அழைத்து பார்த்தார். யாரும் வரவில்லை. எங்களுக்கு காலதாமதமாக நேரம் அதிகமாக எங்களுக்கு கிடைக்காத போது நாங்களும் சரியான நேரத்திலே போய் அவர் இடத்துல சேர முடியவில்லை. ஒரு நாள் முழுவதும் அவரை பிடித்து துன்புறுத்தியதினாலே அவர் இந்த அந்நிய தெய்வத்தை வணங்குவதை விட நான் விஷம் குறித்து மறிப்பது நல்லது என்று சொல்லி விஷத்தை குறித்து மறித்து விட்டார். போன மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்பாக. இப்படி தமிழ்நாட்டிலே நான் சொல்லுவேன் என்று சொன்னால் 3 காரியங்கள் போன மாதத்துக்கு முதலும் தமிழ்நாட்டில் நடந்தது. திருநெல்வேலி பக்கத்திலே ஒரு ஊரிலும் இப்படி எல்லா பகுதிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே கூட இந்த பாசிச சக்திகளுடைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாட்களிலே சபை நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நாமே நம் பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக பாடுபட நாங்கள் எத்தனையோ பேரை இதுல இருந்து நாங்கள் விடுதலையாக்க நாங்கள் போராட என்ன காரணம்? ஒரே ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் லாஸ்டா மதுரையில மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தில் 2 பேருக்கு பேச வாய்ப்பளிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது, அது சாக்கடை என்று நாம் அநேக நேரம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அனைவரும் சொல்லுவதை கேட்கிறோம். ஆனால் சாக்கடையை நல்லவர்கள் சிலர் இறங்கி சரி செய்யாவிட்டால் சாக்கடை கடைசி வரைக்கும் சாக்கடையாகவே இருக்கும். நல்லவர்கள் ஒரு குடிகாரனை, தெருவில் இருக்கிற ஒரு பொறுக்கியை, ரவுடியை, ஒன்றுக்கும் உதவாதவனை ஒரு நல்ல மனுஷனாய் போதகராய் மாற்ற முடியும் என்று சொன்னால் ஒரு நல்ல அரசியல்வாதிகளை போதகர்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அந்த நல்ல வேலையை செய்வதற்கு நாம் இருக்கணும். எல்லாம் நினைச்சுக்குவாங்க பாலிடிக்ஸ் நாங்கள் இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவன்னு.
ஒரே ஒரு நபர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே காமராஜ் என்ற ஒரு பாலிட்டிஷியன் இருந்தார். சாகும்போது 85 ரூபாயும் 2 வேஷ்டியும் வைத்து செத்து போனார். கிங் மேக்கர் என்று சொல்லுகிற, அதைவிட பரிசுத்தமான ஒரு போதகர் இருப்பார் என்று சொல்வதே எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் என்று சொன்னால், உண்மையான இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வத்தை வணங்குகிற நாமும் மிகவும் பரிசுத்தமாக இருக்க முடியும். அரசியலில் இருந்தாலும் இந்த தேசம் கிறிஸ்துவ நாடாக வேண்டும். எங்களுடைய டைட்டிலே நாங்கள் போட்டிருக்கோம், தைரியமாக பிரசங்கி போராடி ஜெபி இந்தியா கிறிஸ்துவ நாடாகும் என்று இருந்தது. சில பிரச்சனைகளாக இந்தியா கிறிஸ்துவ அறியும் என்று மாற்றிவிட்டோம். இந்தியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லா அரசியல்வாதி எல்லாரும் சேர்ந்து நம்மளும் கிறிஸ்துவலாக மாற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு இயக்கமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம யாரும் அசைக்க முடியாது. நமக்கு எதிர்த்து வருகிற எல்லா சத்துக்களையும் நாம் வீழ்த்த முடியும். இப்படிப்பட்ட அந்த இயக்கத்திற்கு இணைந்து பணிபுரிய உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன்.